எல்லாருக்கும் வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டத்துல இருந்து வரேன். நடந்து வந்து குரூப் 4ல ஓவரால் ரேங்க் 1632 வாங்கியிருக்கேன். நான் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்டினரி சர்வீஸ் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து லாஸ்ட் டைம் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன், யூகேன் டெஸ்ட் பேட்ச், அதுக்கப்புறம் ஏனி டெஸ்ட் பேட்ச், 2 டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். அதாவது இப்போ நான் அடுத்து வரப்போவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த 1 இயர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒரு 6 மந்த்லயே நம்ம போர்ஷன் எல்லாம் முடிக்கணும். இதுக்கு வந்து நீங்க ரெகுலர் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு 6 மந்த்ல போர்ஷன் முடிச்சா அடுத்த இருக்க 6 மந்த்ல வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டு நீங்க சீக்கிரம் முடிச்சிடணும். அதாவது எப்படின்னா, நெக்ஸ்ட் 6 மந்த் வந்து படிக்க முடியாது, உங்களால அதிக ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும். அப்போ வந்து படிக்கலாம்னு நினைக்கிறது வந்து முடியாது. அதனால 6 மந்த் வந்து கிளாஸ் ரெகுலர் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிங்க. நீங்க டெஸ்ட் பேட்சும் போடுங்க. அதாவது வீட்டுல இருந்து படிக்கிறது எல்லாத்துக்கும் சாத்தியம் இல்லை. அதனால ஒரு இன்ஸ்டியூட் வந்து நீங்க ஜாயின் பண்ணி அதோட ரன் பண்ணாதான் நம்ம அதோட வேகத்துக்கு ஓட முடியும். 2023 வந்து படிக்கிறேன். எனக்கு இந்த குரூப் வந்து செகண்ட் அட்டெம்ப்ட். போன குரூப் வந்து 162 பண்ணேன், இந்த குரூப் 153 பண்ணேன். எந்த இன்ஸ்டியூட் நீங்க வீட்டுல தனியா படிச்சாலும் அது நீங்க அதாவது நம்ம தனியா ஓடும்போது நம்ம எவ்வளவு தூரம் ஓடுறோம்னு தெரியாது. அதாவது டெஸ்ட் வச்சு நம்ம எல்லாத்தோட ரேங்க் லிஸ்ட் பார்த்து நம்ம ஓடினாதான் நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம், நம்மளோட வீக்னஸ் எது, நம்மளோட ஸ்ட்ராங் சைடு எது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஸ்ட்ராங் சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். நம்ம வீக்கான சப்ஜெக்ட்ஸ் வந்து அதுவும் சேர்த்து ஓடணும். ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸ் படிக்க ஆரம்பிக்கணும். அதாவது சிலபஸ் வைஸ் படிக்க ஆரம்பிச்சாதான் எதுல மார்க் அதிகம் இருக்கும், எதுல மார்க் கம்மி, நம்ம எதுல கான்சென்ட்ரேட்